வணக்கம். ஷாயனம். ஒருத்தர்கிட்ட என்னதான் திறமசாலியாக இருந்தாலும், திறமை இருந்தாலும், தர்மத்தின் வழிதனிலே தவறாமல் நடந்து வந்திருந்தாலும், அவர் தன் தர்மத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து பற்றுதலோடு இருக்கும் பொழுது வேறு எந்த உயிரினத்துக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு வேலை நினைத்தால் தான் கடைபிடித்து வந்த அந்த தர்மமானது என்னாகும்? அதனுடைய கர்மத்தின் விளைவை அவர் கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் வரும். அதுதான் கர்மான்னு சொல்கிறது. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போகும் பொழுது சில எறும்புகள், சில உயிரினங்கள் கண்டிப்பாக நம்ம காலில் படும், மிதிப்படும். சிலது இறந்துருக்கலாம், சிலது இறக்காமல் இருந்திருக்கலாம், துடிச்சு இறந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதனால் தன்னுடைய திறமைகளை தானே வளர்த்துக்கணும், மற்றவர்கள் சொல்லி வளர்த்துக்கணும். குற்றம் குறைகள் எல்லாருமே சொல்லுவாங்க. நாணயம் இருந்தால் ஒரு பக்கம் இருந்தால் மறுபக்கம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் குறை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை மனசார நம்ம ஏற்றுக்கணும். குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை மற்றவர்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருக்கோமா அப்படிங்கிறத நாம் நினைக்கணும். நாம் சரியில்லாத பட்சத்தில் மற்றவர்களை குறை காணும் நிலை நமக்கு இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். கற்றவர் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைவர்கிட்டையும் இருக்குது இல்லைங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த விரல் என்ன தான் காமிக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களை காமிக்கும். அதனால் எப்பொழுதுமே நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டாலும் அதில் குற்றம் குறைகளை காணுவதற்கு என்றே சில பேர் இருப்பாங்க. எல்லாம் தெரிந்தது போலவும் சில பேர் இருப்பார்கள். யாமறிந்த சிலவற்றிலே சில பேருக்கு நாம் சொல்லலாம். தெரியாத விஷயம் மற்றவர் சொல்லும்போது நாம் ஏற்றுக்கலாம். திறமை எங்கே இருந்தாலும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. சண்டை சச்சரவு இருக்காது, ஒற்றுமையாக இருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் அனுசரித்து போனாங்க. என்றது ஒன்றதுன்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க. தனியாக சேமித்து வைக்கிற பழக்கம் கிடையாது. எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து ஒன்றா, தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா இருந்து அந்த வீட்டு பெரியவங்க அனுசரணையாக மக்கள் பேரம் பேத்தி அப்படி வந்து கொண்டு போனாங்க. குடும்பம் நன்றாக இருந்தது. என்னைக்கு நாம் என்றது ஒன்றதுன்னு பிரிக்க ஆரம்பித்தோமோ, இது என்ற பணம் ஒன்ற பணம் அப்படின்னு பிரிக்க ஆரம்பித்தோமோ, அன்னையோட அந்த குடும்பத்தோட நிம்மதி போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. பிரிவினை தான் அந்த இடத்துல முதல் இடமாக இருந்தது.